கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே விபத்து காரணமாக நடக்கும் திறனை இழந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் தனது கல்விக் கடனை தள்ளுபடி செய்யுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கப்பியரை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் சேவியர் என்ற இளைஞர் வங்கியில் கல்விக் கடன் பெற்று பொறியியல் படித்த நிலையில் விபத்தில் சிக்கிய தனது நடக்கும் திறனை இழந்தார். இந்நிலையில் வங்கியில் கல்விக் கடனை திருப்பி செலுத்துமாறு நெருக்கடி கொடுப்பதாக கூறிய அர்ஜுன் சேவியர் கடனை தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார். என் பேர் அர்ஜுன் சேவியர். என் ஊர் கரக்குப்பண்ணை. நான் 2015 காலேஜ் படிக்கும்போது எஜுகேஷன் லோன் ஒன்று எடுத்தேன். அதில் ஃபஸ்ட் வாட்டி ஒர்க்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் வேலை ஒன்றும் கிடைக்காம இருந்தேன். ஒரு கையாள் வேலைக்கு போன இடத்துல வெளியாவள ஸ்கூலில் வேலைக்கு போன இடத்துல 2வது மாடிலேருந்து தடுமாறி விழுந்து பேக்கில் ஸ்பைனில் அடிபட்டு அதில் சர்ஜரி பண்ணி 2 கால் என்னால் நடக்க முடியலை. இப்போமா ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு தான் இருக்கேன். ஒரு 5 வருஷமாட்டு ட்ரீட்மெண்ட்லேயே போய்ட்டுருக்கேன். எனக்கு எப்படியும் ஒரு 10 லட்ச ரூபாய் மேலே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கேன். பேக்கில் பிளைட் எல்லாம் போட்டிருக்கேங்க. என்னால் பெருசாக இது பண்ண முடியாது. எப்போமா ட்ரீட்மெண்ட்டில் தான் போய்ட்டுருக்கு. எப்படியும் மாதம் ஒரு 15,000 ரூபாய் மேலே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் இந்த எஜுகேஷன் லோனுக்கு என்ன ஒரே பயங்கர டார்ச்சர். எனக்கு பயங்கர மன உளைச்சல் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ என்னோட மொத்தம் ஃபஸ்ட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ கோர்ட்டில் போட்டிருக்கேன். கோர்ட்டில் போட்டு இப்போ அங்கே இது பண்ணணும்னு தெரியுங்க. என்னால் கட்ட முடியலை. அப்போ அவன் ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் ஸ்ட்ரோக் இறந்துட்டார். இப்போ அம்மா மட்டும் தான் உண்டு. அவங்க ஒரு இதில் தான் எங்களை வழி நடத்திடுறாங்க. நாங்கள் 2 பேர் உண்டு. என்னால் இதுக்கு மேலே இது கட்ட முடியலை. நான் வேலைக்கும் போக முடியலை. நானே அடுத்தைகளை நம்பி தான் இருக்கேன். எனக்கு ஒரு டாய்லெட்டு போகணுன்னா கூட அடுத்தைகளுக்கு உதவி இல்லாமல் என்னால் போக முடியலை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த மென்டல் ப்ரெஷர் வேறு என்ன போட்டு இது பண்ணிகிட்டே இருக்குது. ரூபா கட்டவே என்னால் முடியலை. நான் அதனால் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த லோன் எனக்கு தள்ளுபடி பண்ணி தரக்கு நான் விண்ணப்பம் கொடுக்குறேன். எனக்கு எப்படியாவது தள்ளுபடி பண்ணி தரலாம். அது ஒன்று தான் நான் வேண்டிக்கிறேன். எனது பேர் ரோஸ்மேரி. நாங்கள் பயத்தந்தட்டோவில் கருகுப்பண்ணை ஊர் எங்களுக்கு. எனது மகனுக்கு எஜுகேஷன் லோனுக்காண்டி சிண்டிகேட்டு முன்னாடி சிண்டிகேட்டாக இருந்து இப்போ கனரா வங்கி அதில் ஒரு தடவை தான் 40,000 ரூபா லோன் எடுத்தோம். அப்புறம் 2வது நாங்கள் மேனேஜ்மெண்ட்டு கோட்டாயாக இருந்தனால நான் கையிலேருந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனை படித்த வச்சோம். இந்த முதல் தடவை லோனை அவங்களுக்கு கட்ட முடியலை. அதனால் இவன் 4 வருஷம் கோர்ஸ் முடித்தான். ஆனால் கம்ப்ளீட் ஆகலை. 4 வருஷமும் படித்து அப்புறம் அந்த பக்கத்தில் வேலைக்கு பார்த்தான், கிடைக்கல. அப்புறம் இப்போ பேங்க்லேருந்து இப்போ எங்களுக்கு ஒரே டார்ச்சல் எனக்கு எங்களுக்கு பேரில் ஒரு குழு இருக்குது, மிக்சர் லில்லி ஃப்ளவர்னு சொல்லிட்டு. அந்த குழுவில் உள்ள லோனையில் எங்களுக்கு எமௌண்ட்டை கூட்டி வட்டி எல்லாம் ஏற்றி ஒரு கணக்கு இல்லாத போட்டுருக்கு. எனக்கு அக்கௌண்ட்டை எல்லாம் லாக் பண்ணி மைனஸ் காட்டுது. எனக்கு வர மகளிர் உதவித்தொகையை கூட தர மாட்டேன்னு சொல்லி, அதாவது எடுக்கட்டான்னு கேட்டிருந்தான். எடுக்கப்படாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு பிள்ளைகளுக்குள்ள லோனை இப்படி டார்ச்சல் பண்ணி எங்களை விரட்டி கட்டணும்னு சொல்லிட்டு நான் இப்படி சொன்னேன். என் வீட்டில் பாருங்க, எனக்கு பிள்ளை இருக்க நிலைமையை பாருங்கன்னு கேட்ட பிறையும் பார்க்கல. எங்களுக்கு தெரியும் இது எப்படியாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி டார்ச்சல் பண்ணனால பிறகு கட்டவே முடியாது. இப்போ அவன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான்னு சொன்னேன். ஆனால் அதுவும் தாண்டி அவைய கோர்ட்டில் போட்டு அதாலத்தில் வந்துருக்குது. இப்போ எனக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அடிக்கனால எனக்கு ரூபா ஒன்றையில் எனக்கு புருஷனார இறந்து 1 வருஷம் கழிஞ்சு எனக்கு சின்ன மகனுக்கும் வேலை ஒன்றும் இல்லை. அதனால இதை எனக்கு கட்ட முடியாது. அதனால எப்படியாவது கருணை உருந்து நீங்கள் இதை தள்ளுபடி செய்து ஏன்னா 3 ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி ஏதாவது பண்ணி தரணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.